நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்புல 13ஆம் தேதி அன்று வெளியான படைத்தலைவன் படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். இந்த படைத்தலைவன் படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல தோல்வியா இல்ல வெற்றியா? வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல தடைகள் ஏற்பட்டது. பல தடைகளை உடைச்சி எரிஞ்சுதான் இந்த திரைப்படம் 13ஆம் தேதி அன்று வெளியாச்சு. இந்த படைத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த படத்துல கேமியோ கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. கேப்டன் அவர்களோட குடும்பத்து மேல அளவில்லாத அன்பு மரியாதையை நான் வச்சிருக்கேன். தம்பி சண்முக பாண்டியன் அவர்களோட படத்துல நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றல. அவர் சில காரணங்களால இந்த திரைப்படத்துல அவர் நடிக்கல. இந்த படத்தோட ரிலீஸ் தாமதத்திற்கு ராகவா லாரன்ஸ் அவர்களும் ஒரு காரணம். இதற்கு பிறகு இந்த படம் பாத்தீங்கன்னா சில பண்டிகை தினத்துல நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்கல அப்படின்னு சில தாமதங்கள் ஏற்பட்டது. இப்ப பல தடைகளை உடைச்சி எரிஞ்சு இந்த திரைப்படம் 13ஆம் தேதி அன்று வெளியாச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்களோட படங்களை அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த திரைப்படம் சில காரணங்களால ரிலீஸ் தேதி தாமதமாயிருக்கும். அந்த திரைப்படம் தாமதத்திற்கு பிறகு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யாம படு தோல்வியை தான் சில திரைப்படங்களை சந்திச்சிருக்கு. ஆனா இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல தடைகளை உடைச்சி எரிஞ்சு இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல வெற்றியா தோல்வியான்னு கேட்டீங்கன்னா இந்த படைத்தலைவன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு வாரத்துல 7 கோடி வசூல் சாதனையை பண்ணியிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்னால இந்த வசூல் இந்த படத்தோட டீமுக்கு ரொம்பவே ஆறுதலை தந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தோட டீம் அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் 7 கோடி வசூல் ஆயிருக்கு. இப்போ இந்த வாரத்துல இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் சாதனை பண்ண போகுது அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். இந்த திரைப்படம் 7 கோடி வசூல் சாதனை பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த படைத்தலைவன் படத்துக்கு பாத்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு. சில சோசியல் மீடியாவையும் சரி சில ரசிகர்களும் இந்த படத்தை பார்த்தவங்க கலவையான விமர்சனங்களை கொடுத்துருக்காங்க. என்னதான் கலவையான விமர்சனங்கள் கொடுத்தாலும் நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. இதுதான் உண்மை. மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படைத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால்தான் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 7 கோடி வசூல் சாதனை பண்ணியிருக்கு. அதனால்தான் இந்த திரைப்படம் ஃபேமிலியா இந்த படத்தை போய் பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படம் ஓடுறதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்துல ஏன சென்டிமெண்ட் ரொம்பவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால்தான் இந்த படத்தை குடும்பத்தோட குழந்தைங்களோட எல்லாரும் பார்க்கறாங்க. அதே மாதிரி இந்த படம் இந்த லெவலுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. கேப்டன் அவர்களோட ஏஐ தொழில்நுட்பம் மூலமா இந்த படத்துல அவர் வர காட்சி கேப்டன் அவர்களோட ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ரசிகர்கள்லாம் கைத்தட்டிட்டா பாக்குறாங்க. இந்த காட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் வெளியாச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல ஓபன் பண்ணவனே கேப்டன் அவர்களோட உண்மையான வாழ்க்கையில நடந்ததை எல்லாத்தையுமே அதுல காட்டியிருக்காங்க. அதனால்தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படைத்தலைவன் படத்தை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல திரை விமர்சனம் காணொலியில் சொல்லியிருக்கோம். இந்த படத்துல சண்டை காட்சிகளில் சண்முக பாண்டியன் அவர்கள் ரொம்பவே பிரமாதமான முறையில் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமாக நடிச்சிருக்காரு
அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த படத்திற்கு பிறகு சண்முக பாண்டியன் அவர்களோட திரைப்படம் கொம்பு சீவி, இந்த திரைப்படமும் விரைவில் வருகிறதுன்னு சொல்லி அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி தான் அடையணும். இந்த படத்தோட டீம் ஏற்கனவே நிறைய அப்டேட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். இந்த கொம்பு சீவி படம் வெற்றி படம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த திரைப்படமும் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக தான் அமையும். பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட 100வது மிகப்பெரிய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் 500 திரையரங்குகளில் 4K டிஜிட்டல் வெர்ஷனில் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுதுன்னு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்திற்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லா வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம். இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்க இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.